சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிளாக் எஜுகேஷனல் ஆபீசர் பிஇஓ எக்ஸாம் 2025. ஸோ இந்த தேர்விற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக ஸ்டடி மெட்டீரியல் ஆனது தொகுத்து உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். மிக குறைந்த கட்டணத்தில் ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுக்கான பணியை உரித்தாக்கி கொள்ளணும் என்பதை அடிப்படையாக வைத்து ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம். இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் தேர்வாக டோட்டலாக 200 தேர்வுக்கான ஷெட்யூல் டாபிக் வைஸாக உங்களுக்கு கொடுத்து இந்த தேர்வை நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஷெட்யூலை அடிப்படையாக வைத்து பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு 200 தேர்வுனா 200 தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளை நம்ம என்ன செய்கிறோம் தொகுத்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அது போக கொஷின் அண்ட் ஆன்சரை உள்ளடக்கிய கொஷின் பேங்க், சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா தேர்ட் பேஜாக சுபைக்குழுவின் சார்பாக உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம். ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம். இது போக இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வில் ஸ்டடி மெட்டீரியல், கொஷின் பேங்க், டெஸ்ட் கொஷின்ஸ், ப்ராக்டிஸ் கிளாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மொபைல் ஆர்ம்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட்டாக கொடுத்துரும். ஸோ இந்த ஆர்ம்ஸை ஓப்பன் பண்ணி ஆன்லைனில் பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு ஃப்ரீ வெர்ஷனில் உங்களுக்கு பண்ணுறோம். ஆர்ம்ஸுக்கான அமௌண்ட்டு ₹500 மட்டும் பே பண்ணி நீங்கள் நினச்சிக்கலாம் இந்த குரூப்பில் ஆட் ஆகிக்கலாம். எல்லாமே ஆன்லைன் மெட்டீரியல், கொஷின், டெஸ்ட் கொஷினாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக முழுக்க ஃப்ரீ வெர்ஷனில் பண்ணுறோம். ஆர்ம்ஸுக்கான அமௌண்ட்டை மட்டும் கட்டி. ஸோ இது ரெண்டில் எது உங்களுக்கு கன்வென்ட்டாக இருக்கோ பயன்படுத்திக்கலாம். 2026 மார்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வு இருக்குங்கிறது டிஆர்பியோட பிளான். ஸோ இதற்கு தகுந்தாற் போல் இப்போ இருந்தே நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணும் பொழுது வெற்றி பெற முடியும் என்று சுபைக்குழு ஆசிரியருக்கு பயிற்சிகளை ஆனது நம்ம தொகுத்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் முதல்ல இருக்கக்கூடியது கோர் சப்ஜெக்ட்னு சொல்லக்கூடிய இயல் 1 தமிழ், அதற்கான பயிற்சியை கொடுத்துட்ருக்கோம். அதில் இன்றைய பகுதியானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள். ஸோ அந்த 14 கீழ்கணக்கு நூல்களினுடைய தகவல்கள் முழுமையாக தொகுத்து உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ், அதற்கான ஆன்சர் கொடுக்குறோம். ஒவ்வொன்றுமே டிகிரி ஸ்டாண்டர்டில் எடுத்திருக்கோம். ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபைக்குழுவை தொடர்பு கொள்ளுங்கள். முதல் வினாவானது அருளுடைமை, மெய்மை, புலால் உண்ணாமை, திருடாமை என்ற 4 நற்குணங்களை மருந்து போல உணர்த்தக்கூடிய அறநூல் எதுனா சிறுபஞ்சமூலம். பழியோர் செல்வம் வறுமையில் துவாது என கூறக்கூடிய நூல் முதுமொழி காஞ்சி. குழந்தைக்கு ஊட்டும் சோற்றினை பழி என குறிப்பிடும் கீழ்கணக்கு நூலானது சிறுபஞ்சமூலம். தன்னுடைய நூலில் கணவர், மனைவி எவனும் வாழ வேண்டும், எவ்வனம் வாழ வேண்டும், சரியா? தன்னுடைய நூலில் கணவர், மனைவி எவ்வனம் வாழ வேண்டும் என்பதை 35 பாடல்கள்ல கூறியவர் யாருன்னா நல்லாதனார். ஸோ இதுவர் எழுதிய நூல் திரிகடிகம். திரிகடிகத்தினுடைய ஆசிரியர் நல்லாதனார். பற்று, அவ்வா, பொய் ஆகிய 3ஐயும் நீக்குதல் வீடு பெயர் அடையும் வழி என்று கூறுபவர் நல்லாதனார். நூல் திரிகடிகம். 14 கீழ்கணக்கு நூல்கள்ல நிலையாமையை உணர்த்தக்கூடிய நூல் எது கேட்டாங்கன்னா முதுமொழி காஞ்சி. பெருவாயின் முள்ளியார் கூறும் ஆசாரம் என்பதன் பொருள் என்ன? ஒழுக்கம். அப்ப அந்த பெருவாயில் முள்ளியார் என்பவர் ஆசார கோவை என்ற 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக இருக்கக்கூடியதை இயற்றியவர். அதுல ஆசாரம் என்பதன் பொருள் ஒழுக்கம். கொடுக்கும் பணத்திற்கு வட்டி வாங்கக்கூடாது என்று கூறக்கூடிய நூல் திரிகடுகம். புலவர்களில் வடமொழி செழித்த வன கயத்தூரார் என குறிப்பிடப்படுபவர் பெருவாயில் முள்ளியார். திருக்கடிகத்தில் நன்மை தரும் கருத்துக்களின் எண்ணிக்கை எத்தனைனா 66. தமிழ்நாட்டு மன்னர்களான மூவேந்தர்கள் சேரர், சோழர், பாண்டியர் பற்றி குறிப்புகள் காணப்படக்கூடிய கீழ்கணக்கு நூலானது பழமொழி. முன் 2 அடிகளில் இருபொருளும்
பின் 2 அடிகளில் ஒரு பொருளும் என்ற பகுப்பு முறை கொண்ட நூல் இனியவை 40. ஸோ ஒவ்வொன்றையும் அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. இனியவை 40. ஸோ அடுத்த வினா பாருங்க. வினா எண் 13. நாள் மீன் விண்மீன்களை காணக்கூடாது என்று வடக்கில் தலை வைத்து படுக்கக்கூடாது கூறக்கூடிய நூல் ஆசாரக்கோவை. சேரல் எழுது நிலை அரிது தெல்லியராய் வேரல் எளிது என பாடப்படக்கூடிய நூல் ஏலாதி. பஞ்சத்தில் பகுத்து உண்பவனும் பசித்த குழந்தைக்கு சோறு கொடுத்தவனும் என்பது ஆண்களுக்கு மேல் உயர் வாழ்வதை குறிப்பிடக்கூடிய நூலானது சிறுபஞ்ச மூலம். எவராயினும் வருவாயுள் கால் வழங்கி வாழ வேண்டும் என அறிவுறுத்தக்கூடிய நூல் முதுமொழி காஞ்சி. பூவாது காய்க்கும் மரமுள்ள நன்றறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூலானது சிறுபஞ்ச மூலம். கிடக்கும் கால் கைகூப்பி தெய்வம் வடக்கோடு கோணம் தடை செய்யார் என குறிப்பிடக்கூடிய நூல் ஆசாரக்கோவை. திரிகடுகத்தை பொருள் அமைப்பால் ஒத்து காணப்படக்கூடிய நூல், திரிகடுகத்தினுடைய பொருள் அமைப்பால் ஒத்து காணப்படக்கூடிய நூலானது இனியவை 40. நான்மணி கடுகையின் கடவுள் வாழ்த்து போற்றப்படக்கூடிய இறைவன் திருமால். நாலடியாரின் பாடல்களில் இடம்பெற்றுள்ள இயல்களின் எண்ணிக்கை எத்தனை? 11 இயல்கள். திருக்குறளும் நாலடியாரும் மக்களுக்கான சமுதாய பண்பை விளக்குகின்றன என்று கூறியவர் ஜியு போப். அல்லவை செய்வதற்கு அறம் கூற்றம் கூற்றமே இருந்து தீங்கு ஒழுகுவாள் என சிலம்பின் கருத்தினை பறைசாற்றக்கூடிய அறநூலானது நான்மணி கடிகை. 11 மேல் கணக்குன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த மேல் கணக்கு கீழ்கணக்கு என்ற வழக்கினை முதல்ல சுட்டக்கூடிய நூல் எதுனா பன்னிரு பாட்டியல். திருக்குறளின் அறத்துப்பாலில் இல்லறவியலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனைனா 20. வடநூலான சுக்கிர ஸ்மிருதி போதா என தர்ம சூஸ்திரம் கௌதமர் சூஸ்திரம் போன்ற நூல்களின் சாராம்சமாக விளங்கக்கூடிய அறநூலானது ஆசாரக்கோவை. ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் என தொடங்கக்கூடிய நூல் முதுமொழி காஞ்சி. ஒவ்வொரு பாடலிலும் வாழ்விற்கு உகந்த 6 அற கருத்துக்களை கூறக்கூடிய நூல் ஏலாதி. கூறக்கூடிய நூலானது ஏலாதி. வினாயன் 29. 11 கீழ்கணக்கில் ஆசார கோவையை படைத்தவர் பெருவாயின் முள்ளியார். அதே மாதிரி 11 கீழ்கணக்கு நூலில் ஆசார கோவையை படைத்தவர் பெருவாயின் முள்ளியார். பழமொழி 400 இவற்றில் உள்ள இயல்களின் எண்ணிக்கையானது 34. சிறுபஞ்ச மூலத்தின் மூலம் என்பதன் பொருள் வேர். திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படும் நூல் திருக்குறள் நாலடியார். ஸோ இதற்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படக்கூடிய நூல் பழமொழி 400. பெண்ணிற்கு அணிகலன் நானுடைமை என கூறக்கூடிய நூல் திரிகடுகம். உண்ணுமுன் காக்கை பசு மூத்தோர் குழந்தைகளுக்கு உணவிட்ட பின்னரே உண்ண வேண்டும் என்று கூறக்கூடிய கீழ்கணக்கு நூல் எதுனா ஆசாரக்கோவை. திரிகடுகத்தின் கடவுள் வாழ்த்தில் போற்றப்படக்கூடிய தெய்வம் திருமால். நசையில் பெரிதோர் நல்குரவு இல்லை எனக்கொரு நூல் எதுனா முதுமொழி காஞ்சி. முறுவல் இனிதுரை கால்நீர் மனைப்பாய் கிடக்கையோடு இவ்வைந்தும் கொண்டு விருந்தினரை உபசரிக்கும் முறையினை கூறக்கூடிய நூலானது ஆசாரக்கோவை. பழமொழியை பழமொழி 400 என்று கூறக்கூடிய நூல் தண்டலையார் சதகம். நீதி நூல்களுள் சுருங்க சொல்லி
விளங்க வைக்கும் தன்மை கொண்ட நூல். நீதி நூல்கள்ல சுருங்க சொல்லி விளங்க வைக்கக்கூடிய தன்மை கொண்ட நூல் எதுன்னா முதுமொழி காஞ்சி. நத்தெரும்பு தூக்கணம் புல்காக்கை என்று இவை போல் என எறும்பு தூக்கணம் குருவி காக்கை போன்றவற்றை முன் உதாரணமாக்கி மக்களுக்கு அறம் கற்பிக்கக்கூடிய நூலானது ஆசார கோவை. பழமொழி என்ற சொல் முதலில் இடம்பெற்ற சங்க நூல் எதுனா அகநானூறு. பழமொழி என்ற சொல் முதலில் இடம்பெற்ற சங்க நூல் அகநானூறு. திரிகடுகம் என்பது சுக்கு, மிளகு, திப்பிலி என்ற மூன்றும் என்று கூறக்கூடிய நூல் திவாகர நிகண்டு. திருக்குறள் நாலடியாரின் காணப்படாத அரிய உண்மைகள் பழமொழியில் உள்ளது என பாராட்டியவர் சதாசிவ பண்டாரத்தார். பிறர்க்கு பிறர் செய்வதுண்டோர் மற்றில்லை தமக்கு மருத்துவர்தாம் என்று கூறக்கூடிய நூலானது பழமொழி 400 என்று கூறக்கூடிய நூல் பழமொழி 400. அடுத்து பாருங்க விநாயகன் 46. மொத்தம் 200 வினாக்கள். அதுல நம்ம பார்க்கக்கூடியது விநாயகன் 46. அணியெல்லாம் ஆடையின் பின் என்று பாடியவர் முன்றுரை அரையனார். பழமொழி 400 ஆசிரியர். ஏலாதையின் மருத்துவ பொருட்களில் சுக்கின் பங்கு எவ்வளவு? 6 பங்கு. கீழ்கணக்கில் சிறுபஞ்ச மூலம் படைத்தவர் காரியாசான். நிறை நெஞ்சம் உடையானை நல்குரவு அஞ்சம் என்று உரைக்கக்கூடிய நூல் திரிகடுகம். உடலின் அடிப்படையான தொழில் வகைகள் என்ன? இவற்றை எடுத்து கூறக்கூடிய நூல் எது? அதாவது எடுத்தல், முடக்கல், நிமிர்தல், நிலைத்தல், படுத்தல், ஆடல் ஆகியவற்றை கூறக்கூடிய நூல் ஏலாதி. கதம் நன்று சான்றாமை தீது கழிய மதம் நன்று மாண்பிலார் முன்னர் என மனிதர்களுக்கான அறநெறிகளை பாடக்கூடிய நூலானது சிறுபஞ்ச மூலம். குழந்தை வளர்ப்பின் சிறப்பினை அறம் என பாராட்டும் புலவர் காரியாசான். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஆத்திச்சூடிகளுக்கு முன்னோடியான நூலானது முதுமொழி காஞ்சி. செய்கை அடக்குதல் திருப்பியும் ஆம் பொய்யின்றி நெஞ்சம் அடக்குதல் வீடாகும் என வஞ்சத்தின் தீர்ந்த பொருளை பற்றி கூறக்கூடிய நூல் திரிகடுகம். பெருவாயின் முள்ளியார் கூறும் ஆசாரம் ஒழுக்கம் என்பது பொருள். கொடுக்கும் பணத்திற்கு வட்டி வாங்கக்கூடாது. திரிகடிகத்தினுடைய நூல். 14 கீழ்கணக்கு நூல்கள்ல நீர் அறம் போதிக்கக்கூடிய நூல் சிறுபஞ்ச மூலம். ஏலாதியில இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை 80 பாடல்கள். குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவயல் ஆக்கி சுவக்கம் செல்லும் வழியினை கூறக்கூடிய நூல் சிறுபஞ்ச மூலம். முழுதுணர்ந்து 3 ஒளிந்த மூவாதான் வாதம் பழுத்தின்றி ஆற்ற பணிந்து என்ற கடவுள் வாழ்த்து கொண்ட நூல் எது கேட்டாங்கன்னா சிறுபஞ்ச மூலம். கடவுள் வாழ்த்து கொண்ட நூல் சிறுபஞ்ச மூலம். அடுத்து விநாயகன் 61. பலர்புகழ் புலவர் பண்ணினான் தெரியும் உலகியல் பொருள் முடிவு உரை கூற்றென்று என முதுமொழி காஞ்சிக்கு இலக்கணம் கூறக்கூடிய நூல் எதுனா புறப்பொருள் வெண்பா மாலை. இலக்கணம் கூறக்கூடிய நூல் புறப்பொருள் வெண்பா மாலை. திரிகடுகத்தின் கூற்றுப்படி தாளாளன் என்பவன் யார்? திரிகடிகத்தினுடைய கூற்றின்படி தாளாளன் என்பவன் கடன்படா வாழ்பவன். மக்களின் பேச்சில் அமைந்த எழுதா கிளவிகளை இழுத்தேற்றி நின்று
இருக்கக்கூடிய நூலானது பழமொழி 400. அறிவுடை சொல் என்ற அடைமொழியுடன் வழங்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி. வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை, இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை என்று கூறக்கூடிய அறநூல் பாடியவர் மாங்குடி மருதனார். அறநூல் பாடியவர் மாங்குடி மருதனார். முதுமொழி காஞ்சியில் புகழ் வைப்போருக்கு புத்வேல் நாடு எளிது என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள 10 எதுனா எளிய 10. தொண்டு இருந்துன்பம் தொடரும், பிறப்பு பிறப்பினான் மண்டிலமும் ஆகும் மதி என கல்வி அறிவு இன்மையால் ஏற்படக்கூடிய 9 வகை நிலைகளை கூறுபவர் யாருன்னா கனி மேதாவியார். இல்லற வாழ்வினை சிறப்பாக நடத்துதலே துறவற வாழ்விற்கு ஒப்பானது என்று கூறுபவர் காரியாசான். தந்தையும் தாயும் தொழுக, தொழுகை என்பது முந்தையோர் கண்ட முறை என்று அறம் போதிக்கக்கூடிய நூலானது ஆசாரக்கோவை. காப்பியர் கூறும் வனப்புகளில் 14 கீழ்கணக்கு நூல் இடம்பெறுவது என்பது அம்மை வனப்பு. திருக்குறள் முதலில் அச்சேற்றிய ஆண்டு என்ன? அச்சில் ஏற்றிய ஆண்டு 1812. பல சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது நாலடியார். இந்த கருத்தினை சீவக சிந்தாமணியின் உரையில கூறியவர் யார்? நச்சர். திருக்குறள்ல இருமுறை வரக்கூடிய அதிகாரம் எது? குறிப்பறிதல். கபிலர் குறிப்பிடும் பொற்பனை கொடியோன் பலராமன். திருக்குறளுக்கு முதல்ல உரை செய்தவர் மணக்குடவர். ஒருவரிடம் இல்லாத பெருமைகளை கூறி புகழ்வதை விட அவரை பழித்தல் நன்று என்று கூறக்கூடிய நூல் நாலடியார். திருக்குறளின் மொத்த உரை ஆசிரியர்கள் 10 பேர். கீழ்கணக்கில் நான்மணி கடிகைக்கான வனப்பு என்ன? நான்மணி கடிகைக்கான வனப்பானது அம்மை. அடுத்து பாருங்க, வினாயன் 79. அருளில் பிறக்கும் அறநெறி எல்லாம் பொருளில் பிறந்துவிடும் என்று கூறக்கூடிய நூலானது நான்மணி கடிகை. திருவள்ளுவரை பொய்யில் புலவர் என்று கூறியவர் சீத்தலை சாத்தனார். நாலடியார் கூறும் இளைஞர்களின் அடக்கம் என்பது புலனடக்கம். உலக திருக்குறள் இயக்கத்தை தோற்றுவித்தவர் ரத்தினம். பரிமேலகர் உரை என்ற போதிலும் அவரின் உரையை மறுத்து எழுதியவர் புலவர் குழந்தை. நான்மறையின் மெய்ப்பொருளை முப்பொருளா நான்முகத்தோன் என திருவள்ளுவ மாலை பாடியவர் உக்கிர பெருவழுதி. கோடாமை கோடிபொருள் பெறினும் நாடாமை நாட்டார்கண் விட்டவினை என அறநெறி கூறுபவர் விளம்பி நாகனார். திணை அளவு போதா சிறுபுல் நீர் கண்ட பனை அளவு காட்டும் படித்தாள் என போற்றியவர் கபிலர். இது திருவள்ளுவ மாலை பாடல் வரி. நாலடியாரின் இயல் வரிசையில் முதலில் காணப்படும் இயலானது துறவறவியல். திருவள்ளுவர் ஆண்டு என்பதை வரையறை செய்தவர் மறைமலை அடிகள். சிறுபஞ்ச மூலத்துடன் பெயராலும் அமைப்பாலும் ஒத்து காணப்படக்கூடிய நூலானது ஏலாதி. செய்யா மொழிக்கும் திருவள்ளுவர் மொழிந்த பொய்யா மொழிக்கும் பொருள் ஒன்றே என திருக்குறளை போற்றியவர் வெள்ளி வீதியார். திருக்குறள் முதலில் மொழிபெயர்க்கப்பட்ட மொழியானது லத்தீன் மொழி. திருவள்ளுவர் காவியம் இயற்றியவர் ஆக்கி நாயுடு. கல்லாரே ஆயினும் கற்றாரை சேர்ந்து ஒழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர் என்று
கூறும் நூலானது நாலடியார். சமய கணக்கர் மதிவெளி கூறாது உலகியல் கூறி பொருள் இது வென்ற வள்ளுவன் என பாராட்டியவர் கல்லாடார். நான்மணி கடிகை குறிப்பிடும் ஆசாரம் என்பது கல்வி. கீழ்கணக்கில் 2 நூல்களை பாடிய பெரும் புலவர் யார்? 14 கீழ்கணக்கு நூல்கள்ல 2 நூல் பாடியவர் கனி மேதாவியார். அதை மெயினா பார்த்துக்கோங்க, கனி மேதாவியார். வினாயன் 97. திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற படைப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற படைப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கானா திருநாவுக்கரசு. அன்புடன் உயர்ந்த நெறியை கூறும் திருக்குறள் போல் உலகில் வேறு எங்கும் இல்லை என்று திருக்குறளை போற்றியவர் ஆல்பர்ட் சுவைசர். 14 கீழ்கணக்கு நூல்களில் பாடியோரின் எண்ணிக்கை எத்தனை? 17. நடுவு நிலைமையால் அமையும் கல்வி அழகே அழகென கூறும் நூல் நாலடியார். அறிவது அறிந்த அடங்கி அஞ்சுவது அஞ்சு உருவது உலகு உவப்ப செய்யும் அறத்தினை கூறக்கூடிய நூல் நாலடியார். திருவள்ளுவர் மாலையின் உரை ஆசிரியர் சரவண பெருமாள். மதிவொன்று மாயவன் வாள்முகம் ஒக்கும் கதிர் சேர்ந்த ஞாயிறு சக்கரம் ஒக்கும் என்ற கடவுள் வாழ்த்துடன் தொடங்கக்கூடிய நூல் நான்மணி கடிகை. எல்லற்க என்றும் எளிய என்றும் என் பெரும கொல்லற்க கொள்ளார்கை மேற்பட என தொடங்கக்கூடிய நூல் நான்மணி கடிகை. இன்னா 40 இடம்பெற்றுள்ள இன்னா கருத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? 164. திருக்குறளை அறம் என குறிப்பிடக்கூடிய நூல் புறநானூறு. திருக்குறளை அறம் என்று கூறக்கூடிய நூல் புறநானூறு. திருவள்ளுவரை தெய்வ புலவர் என்று போற்றியவர் இளம்பூரணர். ஒவ்வொரு பாடலும் துன்பம் பயக்கும் 4 கருத்துக்களை கொண்டு விளங்கும் நூலானது இன்னா 40. திருக்குறள் உரை கொத்து வெளியிட்ட மடம் காசி திருப்பனந்தாள் மடம். சிவன், திருமால், பிரம்மன் ஆகியோரை கடவுள் வாழ்த்தில் போற்றக்கூடிய நூல் எது? சிவன், திருமால், பிரம்மன் ஆகியோரை கடவுள் வாழ்த்துல போற்றக்கூடிய நூலானது இனியவை 40. அடிநிமிர் இல்லா செய்யுள் தொகுதியில் அறம்பொருள் இன்பம் பாடுவதே 14 கீழ்கணக்கு என்று இலக்கணம் கூறக்கூடிய நூல் பன்னிருபாட்டியல். திருக்குறளும் நாலடியாரும் தமிழரின் சமுதாய அற கொள்கையை விளக்குகின்றன என்று கூறியவர் ஜி.யு. போப் அவர்கள். அடுத்த வினா பாருங்க. வினா எண் 112. முன் 2 அடிகளில் இருபொருளும் பின் 2 அடிகளில் ஒரு பொருளும் என்ற பகுப்பு முறையை கொண்ட அறநூல் எது? பகுப்பு முறையை கொண்ட அறநூலானது இனியவை 40. 14 கீழ்கணக்கு நூல்கள்ல முத்தரையர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய கீழ்கணக்கு நூலானது நாலடியார். திருக்குறளை திருவள்ளுவர் பயன் என்று கூறியவர் நச்சினார்க்கினியர். சிம்மன் மொழியாற்றாய பனுவலன் அம்மைதானே அடிநிமிர்ப்பு இன்றே என்று அம்மை வனப்பை உரைத்தவர் தொல்காப்பியர். திருமாலை போற்றும் 2 கடவுள் வாழ்த்துக்களை கொண்ட நூல் நான்மணி கடிகை. எம்பெரும் குன்றத்து என 1000 இருடி பண் பொருந்த பாடிய
அப்பா என்ற அடிகள் மூலம் அறியப்படும் கீழ்கணக்கு நூலானது நாலடியார். நான்மணி கடிகையின் வழி நின்று விடை அளிக்க. நான்மணி கடிகையினுடைய பாடல். மனைக்கு பால் வாழ்நுதல் இன்மை, திசைக்கு பால் நட்போர் இன்மை, அவைக்கு பால் மூத்தோர் இன்மை, தனக்கு பால் கற்றறிவில்லா உடம்பு. ஈன்றெடுத்த அன்னைக்கு நிகர் எந்த கடவுளும் இல்லை என்று கூறுபவர் விளம்பி நாகனார். எல்லா பொருளும் இதன்பால் உள்ளது, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையாள் என்று திருக்குறளை போற்றியவர் மதுரை தமிழ் நாகனார். மனிதர்க்கு அணி எனப்படுவது அறமே என்று கூறக்கூடிய நூல் நான்மணி கடிகை. இன்னா செய்யனும் இனிய ஒழிக என்று தன்னையே தான் நோம்பின் என்று அறம் பகரக்கூடிய நூலானது நாலடியார். பரிமேலகரின் உரை சிறப்பிற்கு உரையாக வந்த நூல் நுண்பொருள் மாலை. 40 நூல்களில் காலத்தால் பெயர் பெற்றது கார் 40. நூல்களுக்கான ஆசிரியர்கள் அவர்களுடைய பெயர், பாடலின் எண்ணிக்கை. இதை இந்த 18 நூல்கள், 18 கீழ்கணக்கு நூல்கள்னா 18 நூல்கள். இந்த 18 நூல்கள் என்ன, அதனுடைய ஆசிரியர், அதனுடைய பாடல் வரி, இதை தொகுத்து கொடுத்துருக்கோம். முதல்ல இருக்கக்கூடியது நாலடியார். 400 பாடல்களை உடையது. சமண முனிவர்களால் பாடப்பட்டதுதான் நாலடியார். சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்டது நாலடியார். 400 பாடல்களை உடையது. அடுத்த நான்மணி கடிகை 100 பாடல்கள் விளம்பி நாகனார் பாடியது. இன்னா 40 பாடல்கள் கபிலர் பாடியது. இனியவை 40 பூதன் சேந்தனார் 40 பாடல்களை கொண்டது. சிறுபஞ்ச மூலம் 100 பாடல்கள் காரியாசான் இதனுடைய ஆசிரியர். ஆசார கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் 100 பாடல்களை உடையது. 80 பாடல்களை உடையது ஏலாதி இதனுடைய ஆசிரியர் கனி மேதாவியார். அதே மாதிரி முன்றுரை அரையனார் பாடியது பழமொழி 400 பாடல்களை உடையது. திரிகடிகம் 100 பாடல்களை உடையது. ஆசிரியர் நல்லாதனார். முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார் 100 பாடல்களை உடையது. திருக்குறள் 1330 பாடல்கள் திருவள்ளுவர் இதன் ஆசிரியர். ஐந்தினை 50 பாடல்கள் பொறையனார். ஐந்தினை 70 பாடல்கள் மூவாதியார். திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார் 50 பாடல்கள். திணைமொழி 150 பாடல் கனி மேதாவியார். கைநிலை 60 புள்ளங்காடார். கார் 40 பாடல்கள் கண்ணன் கூத்தனார். களவழி 40 பாடல்கள் பொய்கையார். மொத்தம் 18 நூல்கள். இதுல பாத்தீங்கன்னா ஏலாதி 80 பாடல்களுடைய கனி மேதாவியார் பாடியது. அதே போல திணைமொழி 150 பாடல்களை உடையது கனி மேதாவியார். அப்ப 18 கீழ்கணக்கு நூல்கள்ல கனி மேதாவியார் பாடிய பாடல்கள் 2 இருக்கிறது. அப்ப மொத்தம் 18 நூல்கள், ஆசிரியர் 17 ஆசிரியர்கள். ஏற்கனவே நான் சொன்னதுதான். ஐந்தினை 50 என்ற 18 கீழ்கணக்கு நூல் மாறன் பொறையனார். நெய்தல் திணை பாடல்களில் குறிஞ்சி ஒழுக்கம் சிறப்பாக புனைந்து பாடப்பட்டுள்ள நூல் எது? திணை மாலை 150. நீர் அறம் நன்று நிழல் நன்று தன்னினுள் பாரறம் நன்று பார்த்து உண்பானேன் என்று போதிக்கக்கூடிய நூல் சிறுபஞ்ச மூலம். மணமகன் கூறும் உறுதிமொழிகளை மணமகள் ஏட்டில் எழுதி பெறும் வழக்கம் இருந்ததை கூறக்கூடிய நூல் ஐந்தினை 70. இம்மையால் செய்ததை இம்மையே ஆம் போலும் உம்மையே ஆம் என்பார் ஓரர்கான் என்ற அடிகளில் திண்ணிய முயற்சியின் பலன் பற்றி குறிப்பிடுபவர் கனி மேதாவியார். தன்வயல் ஊரன் புலக்குத்தகையாமோ நுண்ணறல் போல
நுணங்கிய ஐங்குந்தல் என்ற ஐந்தினை 50 பாடல்ல மிளிரக்கூடிய திணை என்ன? மருதத்திணை. திணையானது மருதத்திணை. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 134. வெண்சுடர் அண்ணனை யான் கண்டேன், கண்டேன் கண்டாலும் தன் சுடர் அண்ணாளை தான் என்ற பாடல் அடிகளில் காணப்படும் நூலானது திணை மாலை 150. முயற்சியின் அளவே செல்வத்தின் அளவு என்று கூறக்கூடிய நூல் ஐந்திணை 70. 11 கீழ்கணக்கில் உள்ள அகநூல்கள்ல மிக சிறியது கார் 40. முல்லை, குறிஞ்சி, மருதம், பாலை நெய்தல் என்ற திணை வைப்பு முறையில் அமைந்த அகத்திணை நூலானது ஐந்திணை 50. கண்ணன் கூத்தனாரின் கார் 40ல படம் பிடித்து காட்டும் திணையானது முல்லை திணை. திணைக்கு 14 பாடல் வீதம் கொண்ட ஐந்திணை 70ல் தற்போது கிடைக்கும் பாடல்களின் எண்ணிக்கையானது 66. பிறப்பு, நெடுவாழ்க்கை, செல்வம், வனப்பு, நிலக்கிழமை, மீக்குற்றம், கல்வி, நோயின்மை ஆகிய 8 பண்புகளும் ஒழுக்கம் தவறாதவர்களுக்கு கிட்டும் பயன்கள் என்று கூறக்கூடிய நூல் எதுனா ஆசாரக்கோவை. கள்ளத்தின் ஊச்சுரம் என்பார் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி என்று கூறக்கூடிய நூல் ஐந்திணை 50. பல்லிரும் கூந்தல் பனிநோனல் கார்வானம் மெல்லவும் தோன்றும் பெயல் என்ற பாடல் அடிகள் காணப்படக்கூடிய நூலானது கார் 40. மலைநாடன் தன்கேண்மை சொல்ல சொரியும் வளை என்ற பாடல் அடிகள் காணப்படக்கூடிய நூல் எது? கைநிலை. செல்வம் மனம்போல் கவின் ஈன்ற நல் கூர்ந்தார் மேனிபோல் புல்லென்ற காடு என்று காட்டினை பற்றி சிறப்பிக்கக்கூடிய நூலானது கார் 40. ஐந்திணை 70ல் கடவுள் வாழ்த்து பகுதியில போற்றப்படக்கூடிய இறைவன் விநாயகர். தென்னவன் கொற்கை என்ற தொடரில் பாண்டிய மன்னனை குறிப்பிடக்கூடிய 11 கீழ்கணக்கு நூலானது கைநிலை. அறிவியல் கல்வியும் இலக்கிய கல்வியும் ஒரு சேர கற்பதே அழகு என்று என்னோடு கலந்த எழுத்தின் வனப்பே வனப்பு என்று கூறக்கூடிய நூலானது ஏலாதி. கூறக்கூடிய நூல் ஏலாதி. கடவுள் வாழ்த்தில் சிவன், பலராமன், திருமால் ஆகிய கடவுள்களை குறிப்பிடக்கூடிய நூல் கார் 40. கடவுளை கூறக்கூடிய நூல் கார் 40. ஸோ அடுத்த வினா பாருங்க. 149. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டவர் வருவாரோ மாநிலத்தில் என்று நிலையாமையை பற்றி கூறக்கூடிய நூல் நல்வழி. கொன்றை வேந்தன் சிவபெருமான் வணக்கத்துடன் தொடங்குகிறது என்றவர் நாமு வேங்கடசாமி நாட்டார். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என்ற பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் உலக நீதி. சீரை தேடின் ஏரை தேடு, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று அறநெறிகளை பற்றி கூறக்கூடிய நூல் கொன்றை வேந்தன். கொன்றை வேந்தன். பசி வந்திட 10 பறந்து போகும் என்று கூறக்கூடிய நூல் நல்வழி. அடி நிமிரில்லா செயல் தொகுதியால் அறம் பொருள் இன்பம் பாடுவதை 11 கீழ்கணக்கு என்று இலக்கணம் கூறக்கூடிய நூலானது பன்னிரு பாட்டியல். தீபங்குடி அருங்கல வயத்தாரின் அருங்கல செப்பு என்ற நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை எத்தனை? 180. தமிழ் சூடி படைத்தவர் என்று அழைக்கப்படுபவர் வ. சுபமாணிக்கம். கல்விக்கு அழகு கசடர மொழிதல், உழவர்க்கு அழகு உழுதும் விரும்பேன் என்று பாடியவர்
அதிவீரராம பாண்டியர். நீதி நூல் பயில் என்று கூறியவர் பாரதியார். கற்பு என்பது உடல் சார்ந்தது அல்ல, சொன்ன சொல் மாறாமல் நடப்பதே என்று கூறக்கூடிய நூல் கொன்றை வேந்தன். உண்பவை நாளி உடுப்பவை இரண்டே என்று கூறியவர் நக்கீரர். குலம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உள்ளம் தொட்டு முழு வயலாக்கி பாகுபடு கிணத்தோடு ஒன்று சொர்க்கம் செல்லும் 5 வழிகளை பற்றி கூறக்கூடிய நூல் சிறுபஞ்ச மூலம். சாவக நோம்பிகள் பின்பற்றும் வழிமுறைகளை பற்றி கூறக்கூடியது அருங்கல செப்பு. உலக நீதி என்ற நூலில் அமைந்துள்ள ஆசிரிய விருத்தங்களின் எண்ணிக்கை எத்தனை? உலக நீதி என்ற நூலில் அமைந்துள்ள ஆசிரிய விருத்தங்களின் எண்ணிக்கை 13. நீதி போதா வெண்பா படைத்தவர் முத்துராமலிங்க சேதுபதி. உலகியல் விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் நவநீத கிருஷ்ண பாரதி. உலகியல் விளக்கம் நவநீத கிருஷ்ண பாரதி. அடுத்த வினா பாருங்க. வினா எண் 166. நல்வழியில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை எத்தனை? நல்வழியில் இருக்கக்கூடிய வெண்பாக்களின் எண்ணிக்கையானது 40. செவி உரை வாயுரை, நல்லா கவனிங்க, செவி உரை வாயுரை என்று நீதி நவிழும் முறைகளை வரையறுத்து கூறியவர் தொல்காப்பியர். சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று பாடியவர் ஔவையார். அச்சம் தவிர் உடலினை உறுதி செய் என்று புதிய ஆத்திச்சூடியை பாடியவர் பாரதியார். தேவர் குரலும் திருநாள் மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணரார் என்ற பாடல் அடிகளை கொண்ட நூல் எது? நல்வழி. வெற்றி வேர்க்கையினுடைய வேறு பெயரானது நருந்தொகை. காலம் இடம் பொருள் கருதி நாற்பால் சால உரைத்தல் நாற்பதுவே என்று கார் 40 இலக்கணம் கூறக்கூடிய நூல் இலக்கண விளக்க பாட்டியல். குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் என்ற திணை வைப்பு முறையில் அமைந்த நூல் திணைமொழி 50. அல்லவை செய்வார்க்கு அறம் கூற்றம் கூற்றமே இல்லிருந்து தீங்கு ஒழுகுவார் என்று சிலப்பதிகாரத்தின் கருத்தினை எடுத்து இயம்பக்கூடிய நூலானது நான்மணி கடிகை. 14 கீழ்கணக்கு நூல்கள்ல நாடக பாங்கில் அமைந்துள்ள நூலானது கார் 40. யாமும் சூழலும் முழலும் இயந்தன விழும் அருவி விரண்மலை நாடான என்ற பாடல் காணப்படக்கூடிய நூலானது திணைமொழி 50. இந்நிலை பாடிய பொய்கையார் களவழி பாடிய பொய்கையாரில் வேறானவர் என்று வரையறுத்து கூறியவர் க. சுப்பிரமணிய பிள்ளை. நலமிகு கார்த்திகை நாட்டவருட்ட தலைநாள் விளக்கின் தகை உடையவாகி என்று கார்த்திகை மாதம் வீடுதோறும் விளக்கேற்றக்கூடிய நிகழ்வினை பற்றி கூறக்கூடிய நூலானது கார் 40. பயனில் யாழ்ப்பாண பழுதாய கூடாது இளநீ போ நீடாது மற்று என்ற கைநிலையின் அடிகளில் சூட்டப்படும் திணை என்ன? மருதத்திணை. வினைமேற் சென்ற தலைவன் பாகனுடன் பேசி விரைந்து திரும்புதல் என்ற ஒரே துறை நூல் முழுவதும் கொண்ட நூலானது கார் 40. கார் 40. சரியா? ஸோ மெயினாக குறிப்பெடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வினாவானது வினாயன்
181. பழமொழியில் முதல் 200 பாடல்களுக்கு உரை எழுதியவர் செந்தமிழ் என்ற இதழின் ஆசிரியர் நாராயண ஐயங்கார். கள்ளர் வழங்கும் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி என்று பாடியவர் மூவாதியார். கொடுத்தால் அளவ குறையாம் இறப்போம் ஒடுங்கா ஒளிகடல் சேர்ப்பன் என்ற 5 நெய்தல் திணை பாடல் யார் கூற்றாக அமையப்பட்டுள்ளதுனா தலைவி கூற்று. வாவு சிதம்பரம் பிள்ளை பதிப்பித்த இந்நிலை என்ற நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பெருந்தேவனார். திருமணத்திற்காக பொருள் பெறுதல் தவறென கூறக்கூடிய நூல் திணைமாலை 150. ஆகி அளித்து அளிக்கும் கந்தளியின் பேருருவே என்ற இந்நிலையின் அடிகள்ல போற்றப்படக்கூடிய கடவுள் சிவன். கைநிலையை சிறு கைநிலை 60 என்று கூறக்கூடிய நூல் பிரபந்த தீபிகை. திருக்குறள் நாலடியாரில் காணப்படாத அரிய உண்மைகள் பழமொழியில் உள்ளது. திருக்குறள் நாலடியார் இவற்றில காணப்படாத அரிய உண்மைகளானது பழமொழியில் காணப்படுகிறது என்று பாராட்டியவர் சதாசிவ பண்டாரத்தார். தலைவன், தலைவி, தோழி, பாணன் என்ற 4 வாயில்களை கொண்ட 11 கீழ்கணக்கில் அகநூலானது கார் 40. வானுயிர் வெற்ப இரவில் வரல் வேண்டா யானை உடைய சுரம் என்ற அடிகள் குறிஞ்சி திணை விளக்கம் காணப்படக்கூடிய நூலானது திணைமொழி 50. களவழி கவிதை பொய்கை உரை செய்ய உதியன் கால்வழி தலையை வெட்டி அரசிட்ட அவனும் என்று களவழி 40 நிகழ்வுகளை கூறக்கூடியது கலிங்கத்து பரணி. 11 கீழ்கணக்கு வரிசையில் இடம்பெற்றுள்ள திணைமாலை 150 என்ற நூலை பதிப்பித்தவர் ராகவ ஐயங்கார். சுனைவாய் சிறுநீரை எய்தாது என்றெண்ணி பிணைமான் இனிதுண்ண வேண்டி என்ற பாடல் அடிகள் காணப்படக்கூடிய நூல் 550. 11 கீழ்கணக்கு நூல்களின் வகுப்பில் எந்த நூலிற்குரிய கருத்து சுந்தரர் தேவாரத்திலும் மாணிக்க வாசகரின் திருக்கோவையிலும் காணப்படுகிறதுனா திணைமாலை 150 கருத்துக்கள். குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம் நெய்தல் என்ற வரிசையில் அமைந்த சிறந்த மனிதர்களின் நட்பு பற்பர செல்வம் தரும் என்ற செய்தியினை கூறக்கூடிய நூல் எது? 570 கூறக்கூடிய நூல் 570. அடுத்து பாருங்க, விநாயகன் 196. பரணி நூல் வகைகளுக்கும் பரணி பற்றிய பாட்டியல் விதிகளுக்கும் தோற்றுவாயாக அமைந்த நூல் களவழி 40. தாளை துவளும் தரங்க நீர் சேர்ப்பிற்றே ஏழை நுழையரிடம் என்ற திணைமாலை 150 அடிகள் யார் கூற்றாக அமைந்துள்ளதுனா தோழியின் கூற்று. இந்நிலை என்ற நூலில் இடம்பெற்றுள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கையானது 45. பயன் கருதா உதவிக்கு தென்னை மரத்தினை உவமையாக கூறக்கூடிய நூல் மூதுரை. நன்னெறி என்ற நூலின் ஆசிரியர் யார்? துரைமங்கலம் சிவப்பிரகாசம். கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்ற பாடலின் ஆசிரியர் மூதுரை. சரிங்களா? மூதுரை இந்த நூலானது மூதுரை. கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் மூதுரை. சோமேஸ்வரர் முதுமொழி வெண்பாவை படைத்தவர் சிவஞான முனிவர். சரி, ஸோ மொத்தம் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 200 வினாக்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்துங்க. 2025 அதே மாதிரி 2026 ஸோ இந்த அகாடமி இயரில்
பிஇஓ எக்ஸாம் ப்ளஸ் யூஜிடிஆர்பி இது ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆசிரியர்கள் முழுமையாக சுபிக்குழுவை பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கிக்கோங்க. அதுவரை சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.